பிரைஸ் தி லார்ட். மாரநாதா திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 20வது வசனம். கிருபையும் உண்மையும் உன்னோடு இருப்பதாக. இந்த வார்த்தை தாவீது ராஜா ஈத்தா என்னும் ஒருவரை ஆசிர்வதித்த வார்த்தை. கிருபையும் உண்மையும் உன்னோடு இருப்பதாக என்று. சங்கீதம் 85:10 கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும் என்று வேதம் கூறுகிறது. கிருபைனா தகுதியில்லாத நமக்கு கிடைக்கக்கூடியது தான் கிருபை. தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். உண்மைனா சத்தியம். சத்தியம் அப்படின்னா அவரே சத்தியம்தான். நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்காங்க ஏசப்பா. இந்த கிருபையினாலும் சத்தியம்னாலும் ஏசப்பா தான். இந்த ரெண்டும் எங்கே சந்திக்கிறது என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் தான் சந்திக்கிறது. யோவான் 1:14வது வசனத்தில் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3 முதல் 4 வரைதான வசனங்களை வாசிக்கும் பொழுது கிருபையும் சத்தியமும் உன்னோடு இருப்பதாக என்று வேதம் கூறுகிறது. தாவீது ராஜா ஈத்தாயை ஆசிர்வதிக்கிறார். நாமும் பிறரை ஆசிர்வதிப்போம். அந்த ஆசிர்வாதம் அவர்களுக்குள்ளாக கடந்து வந்து அவர்களை ஆசிர்வதிக்கும். இந்த கிருபையும் சத்தியமும் பேலன்ஸ் பண்ணும். நம்ம வீட்டில் வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த கிருபையும் சத்தியமும் நம்மளை வழி நடத்தும். சங்கீதம் 89:14 கிருபையும் சத்தியமும் உனக்கு முன்பாக போகும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து நம்மளோடு நடந்து நமக்கு முன்பாக போகிறார். கிருபை அப்படின்னா தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்மளை காப்பாற்றக்கூடியது தான் கிருபை. சத்தியம் அப்படின்னா நம்மளை பலியிடக்கூடியது, அதாவது சத்திய பலியாக நம்மை பலியிடக்கூடியது என்று யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் கூறுகிறது. இந்த ரெண்டு யார்கிட்ட இருந்தது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனிடம் இருந்தது. இதைத்தான் யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்போ அந்த கிருபையும் சத்தியமும் அவரிடத்தில் இருக்கும். நாம் பிறர் ஆசிர்வதிக்கும் போது அதை சொல்லி நம்ம ஆசிர்வதிக்கலாம். முதலாவது. 2வது, இந்த கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பரிபூரணமாக இருக்கும். அவரே நம்மிடத்தில் வருகிறார், நம்மளை காப்பாற்றுவதற்காக தன்னை பலியாக கொடுக்கிறார். இந்த கல்வாரி சிலுவை கிருபையும் சத்தியமும் தான் நம்மை பாவத்திலிருந்து நம்மளை ரட்சித்தது. தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசிர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த நாளை ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த கிருபையும் சத்தியமும் நிறைந்த இயேசுவாகிய நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுங்கப்பா. எங்களுடைய காரியங்கள் அப்போதான் தகப்பனே ஜெயமாக மாறும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் காட்டுங்கப்பா. எங்களை வழி நடத்துங்க. இவை யாவும் கிருபையும் சத்தியமும் நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். இந்த நாளிலும் கிருபையும் சத்தியமும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.